இது செப்பரேட், இது கிரிமினல் டெஃபமேஷன். அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போறேன். எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போறேன். தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போவேன். சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார். இல்ல, இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பா அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல உறுதியா இருக்கேன். இந்த பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும், நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கேன். வீட்டில் எலி வெளியில புலி அப்படின்னு. இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துல எல்லாம் எலி. ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி யாருடைய தூண்டுதல்ல இந்த ஃபேக் ஐடி, ஒரு வெளிநாட்டில் வாழ்ற ஒரு மனிதர் சம்பந்தம் இல்லாம திருச்சிராப்பள்ளியில கனடால இருக்கிற ஒரு மனிதர், சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு மனிதர், அவருக்கும் திருச்சிராப்பள்ளி எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை? யாரோ தூண்டுதல்ல அங்கிருந்து எழுதுறாங்க. அது பின்னாடி யார் இருக்கா? யாருக்கு என் மேல அந்த கோவம்? யாருக்கு என் மேல அந்த மோட்டிவ்? அதனாலதான் நான் இவரை பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன். இவருடைய தூண்டுதலின் பேர்ல தான் நடக்குன்னு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருச்சி மாநகர காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறோம். இதன் மூலமா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, மைக்க பிடிச்சா எதை வேணாலும் பேசக்கூடாது. ஒரு நாகரிகம் இருக்கணும். ஒரு பெண் அதிகாரி ஒரு பெண்ணை பத்தியே இப்படி அவதூறு பரப்பலான். இவங்க கட்சிக்காரங்க மேல மட்டும் பெண்கள் அவதூறா பேசின மாதிரி எத்தனை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்குன்னு கணக்கெடுத்து பாருங்க. சோ இவங்க இதையே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவோ கட்சிகள் இருக்கு. நான் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா, திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா, இப்ப திருச்சியில பல பதவிகள் இருந்திருக்கேன். பல கட்சி தலைவர்களோட பேசியிருக்கேன். முக்கியமான பந்தோபஸ்துக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கேன். திருவண்ணாமலை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, எவ்வளவோ கட்சி நபர்கள் கிட்ட பேசியிருக்கேன். என்னுடைய தன்மையை பத்தி விசாரிச்சு பாருங்க. இவர்கிட்ட மட்டும் எனக்கு என்ன பிரச்சனை? தனிப்பட்ட பகையா? ஒண்ணுமே கிடையாது. இவரும் இவர் கட்சி ஆட்களும் பண்ணது தப்பு. யாரோ ஒருத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். பெண்களுக்கு அகைன்ஸ்டா அப்படி பதிவிட்டது தப்பு, அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நான் எடுத்த நடவடிக்கைக்கு என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்ன செய்தார்கள்? என் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? அவங்களுக்கு தாய்மொழி தமிழா? அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க? சட்டையை கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்க. ஓய்வு பெற்ற பிறகு பாத்துக்கிறேங்கிறாரு. என்ன பண்ணிடுவாரு? ஓய்வு பெற்ற பிறகு 30 வருஷத்துல ரிட்டையர் ஆயிருவீங்கல்ல, இது பகிரங்கமா பத்திரிகை முன்னாடி அவர் கேட்கிறாரு. மிரட்டுறாரு தானே. அதனாலதான் நீதிமன்றத்தில் அனைத்தையும் பதிவு செய்துள்ளேன். இன்னும் கூடுதலாக நிறைய அவதூறு பரப்பி இருக்கிறாரு. ஜாதி ரீதியாக எனக்கு எங்கேயுமே இந்த பேர் இருந்ததில்லை. நான் பல மாவட்டங்கள்ல பல பொறுப்புகள்ல இருந்திருக்கிறேன். சாதி ரீதியாக குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்லி நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன். எனக்கு கீழே ஒரு 1700 காவலர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இத்தனை பதவிகள் இருந்திருக்கேன். எங்கேயுமே இப்படி ஒரு பொய் அவதூறு பரப்பப்படவில்லை யாருனாலையும். பல கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க. இப்படிப்பட்ட ஆளே இல்லை நீங்க அப்படின்னு பல கட்சியில இருந்து சொல்லியிருக்காங்க. இவருக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் ஆட்கள் மேல நடவடிக்கை எடுத்த ஒரே காரணத்திற்காக காழ்ப்புணர்ச்சினால என்னைய பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்றாரு. நான் இதை விட போவதே இல்லை. சட்ட ரீதியாக சந்திப்பேன். இவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்கிற மன்னிப்பை நான் ஏத்துக்கல. பொதுவெளியில மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தா நீதிமன்றத்தில் அதை தெரிவிக்கட்டும். வழக்கு நிலுவையில் இருக்கு. இல்ல, அது வியூகத்துல சொல்ல முடியாது இல்ல, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குல்ல. நான் முதல் தடவை கொடுக்கும் போது 36 ஐடி மேல கொடுத்தேன். அடுத்தது 18 ஐடி மேல கொடுத்தேன். 3 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க. பட் நான் புகார் கொடுத்ததோட விட்டுட்டேன். அது மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் மிகவும் சரிவர நடவடிக்கை எடுக்கிறதுனால அவங்க பார்த்துக்கிட்டோன்னு புகார் கொடுத்ததோட நான் ஒதுங்கிட்டேன். அதுல என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நான் இன்று உங்க எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு டிஐஜி ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. குடும்பமாக கொண்டாட வேண்டிய நாளில் அவசியமே இல்லாமல் நீதிமன்றத்தில் வந்து நின்று இந்த வழக்கை தொடுத்து நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த அவதூறு பரப்புற கலாச்சாரத்துக்கு முற்றுக்கட்டை வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நீதிமன்றத்தை நாடி உள்ளேன். உறுதியாக இறுதி வரை இதை எடுத்து செல்லணும்ன்ற அடுத்தபடியா சொல்றேன்.
அவருக்கு காவல்துறை எப்படி இயங்குதுன்னே தெரியல. அவர் ஏதோ சும்மா மைக்கு முன்னாடி நீங்க மைக் நீட்டும் போது முதல் நாள் ஒன்று சொல்றாரு, முதல் நாள் ஒரு பதிவிடுறாரு, அடுத்த நாள் வந்து எனக்கும் சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொன்னார் உங்க முன்னாடி தான். காக்கி சட்டையை கலட்டிட்டு 30 வருஷம் கழிச்சு வாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு முதல் நாள் சொன்னாரு. நேற்றைக்கு சொல்லும் போது எனக்கும் எஸ்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சாட்டை துரைமுருகனுக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றாரு. முன்ன ஒன்று பேசுறாரு, பின்ன ஒன்று பேசுறாரு. லாயர் சொன்ன மாதிரி நாங்க நோட்டீஸ் கொடுக்குறோம் எங்க லாயர் மூலமா. முதல் நோட்டீஸ் கொடுக்குறாரு, அது நான் கொடுத்த நோட்டீஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. அடுத்தது ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அவருடைய நிலைப்பாடு எப்போதும் பொய்யும் குழப்பமுமா இருக்கு. நான் கொடுத்த நோட்டீஸ்ல, நம்ம லாயர் நோட்டீஸ்ல நான் பதிவு செய்த வழக்குல பாருங்க, பேராகிராஃப் 13 முக்கியமான பேராகிராஃப் அவரை பற்றி எழுதியுள்ளேன். பல வழக்குகள் அவர் மீது பதிவாகி உள்ளது. மோட்டார் மவுத் அப்படின்னு ஒரு வார்த்தை அதுல இருக்கு. மைக்கு முன்னாடி பேசினா யாரை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், அவதூறு பரப்புறாரு. அதை நீதிமன்றத்து மூலமா சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சார், பொதுவெளியில மன்னிப்பு கேட்டாலும் உங்க மன்னிப்பு ஏற்க மாட்டேங்குது காவல்துறை அதிகாரி வசந்தகுமார் சொல்லியிருக்காரு. நீங்க தொழிலதிபர் மூலமா விட்டு மன்னிப்பு கேட்டாலும் அவரு அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா அவரு. நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன் தம்பி, அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாருன்னு. தம்பி, என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு? நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு. நீ யார்? நீ உன்ட்ட மன்னிப்பு கேட்க? நான் தவறு செஞ்சது நீ, நான் மன்னிப்பு சரி. அந்த தொழிலதிபர் கூட்டி வா. நீ பொது வெளிக்கு வந்துட்டில்லவா? கூட்டி வா. நீ கொண்டு வா அவனை. யார் அந்த தொழிலதிபர்? நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு, உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு, நீ சொல்கிற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின. நான் எதுக்கு அவரை சந்திக்கணும்னு நான் எந்திரிச்சு போனேன். நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் உனக்கு மேலே அதிகாரிகள்கிட்ட, அதெல்லாம் எனக்கு சரி வராதுன்னு. நான் எதுக்கு பேசணும்னு நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி இடத்துல பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன். நீ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மன்னிப்பு? நீ முதல்ல யாருன்னு சொல்லு. உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உன்னை பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் கெஞ்சின. உன் நீ நேருக்கு நேரம் நின்று என்னோட பேசுவியா? நீ கெஞ்சினியா? இல்லை. நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பலை, பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பலை. எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க, அண்ணனுக்கு எனக்கும் தகராறு வேணாம், பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ. நான் எதுக்குங்க அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான். அவங்க குடும்பத்துக்கெல்லாம் கொலை மிரட்டல் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. நீ தான் பெரிய அப்பாட்ட பெரிய இவராச்சே. துப்பாக்கி பெரிய பெட்டாலின்னு வச்சிருக்கிய. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல. சும்மா நீங்க சும்மா என்னை மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன்னு நினைக்காத. இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ தம்பி. ரிட்டையர் ஆனாலும் அவர் வந்து வழக்கமன்றத்துல வந்து உங்களை சந்திப்பேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க மைக் முன்னாடி மட்டும் தான் தைரியமா பேசுவீங்க, பின்னாடி வந்து நீங்க வந்து வேற மாதிரி மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்னு தண்டனை பெற்று தருவேன் அப்படின்றாரு. யாரு? நீ சரியான ஆண்மகன், எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துரு. நீ பார்க்கணும், கொடுத்துரு. நீ பார்த்துற. நீ அக்யூஸ்ட். நீ காட்சி சட்டைக்கெல்லாம் மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன். 14 செல்போன் என் கட்சி பிள்ளைகளை பறிச்சு வச்சிருக்க. அதுல தான் ஆடியோ திருடன். நீ நேர்மையாளன் சொல்ற. டே, இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய பையன் நீயா இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. நீ எதுக்காக நீ அவன் டப்புன்னு டிஜி ப்ரொமோஷன்? அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி. இவர் இங்கே இருப்பார், அவங்க திண்டுக்கல் டிஐஜி, வேறு இடத்துக்கு போட மாட்டேன். எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அதே இடத்துல. என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன்? தண்டனை பெற்று என்ன பண்ண சொல்லு. யாரு? அவர்கிட்ட சொல்ல சொல்லு. ஆரம்பித்தது நீ. செல்ஃபோனை திருடிட்டு போய் இதை போட்டு ஆடியோ போட்டு திமுக ஐடி விங்கி கொடுத்து அங்கே இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ. தொடர்ந்து வந்து நாம் தமிழ் வச்சு வருண்குமார் அவர்கள் வந்து மோதல் பண்ணிட்டு நீங்க வந்து டிஜிபி அலுவலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவர் வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து கோர்ட்டுக்கு போறீங்க. அதை ரசிக்கிறேன். நீ கொடு. நீ வந்து உனக்கு நேரடியாக மோதம் இல்லை. அவர் ஒரு காய் சட்டைகளுக்கு வச்சு இதை சீண்டி பார்க்குற. நான் அதை கண்டுக்கிறாமல் போகணும்னு நினைக்கிறேன். உங்கள் மாதிரி ஆளுங்க திருப்பி அதை இழுத்து விடுறீங்க. எனக்கு அவர் ஒரு ஆள் அதுதான் சொல்கிறாரு. நீங்கள் இதை கேட்டுக்க வேண்டியதில்லை. எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பேச வைக்கிறீங்க என்னைய. நான் என்ன வேலை செய்கிறேன், அவர் என்ன வேலை செய்கிறாரு? நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டுக்கும் சேர்த்து போராட்டிருக்கேன். அது தேவையில்லாமல் அவர் போயிட்டுருக்காருல. என்ன முடிவு கொண்டு வரணும்? அதான் சவால் விட்டில. அப்போ மோதிர வேண்டியதான். நீ யார்? நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன், நீ அங்கே போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும். இவ்வளோ பெரிய வேலை செய்கிற ஒரு சாதாரண இதுலேருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி
136 வழக்கை வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு 14 வருஷமாக முடங்கியிருக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை அவமானம், ஏச்சு, பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேனே வந்து தமிழ் ஃபாசிஸ்ட்டு, தமிழ் சாவனிஸ்ட்டு, செப்பரேட்டிஸ்ட்டு, பிரிவினைவாதின்னு போயிட்டு வரேன். போலீஸ்காரன் வேலையாது. எப்படி நீ பேட்டி கொடுக்குற? நீ ஒரு டிஐஜிக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று பேசுகிறேன். என் தம்பி அன்பில் மகேஷோ ஐயா நேரு கூட என்னை பற்றி பேச மாட்டாங்க. நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாமல் நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னுன்ற வேண்டியதானே? எதுக்கு இவ்வளோ பேருக்கு நீங்கள் பேசுங்க என்னைய? அவரையே முன்னாடி நிறுத்துறீங்க. நாங்கள் 2 பேரும் ஒரே ஊருக்காரன், அவர் காவலர்கள் சீன்றது. எங்கே வழக்கு போடு அவர் அங்கே தான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பார், சிறையில் போடுறார். அவர் பேசுனதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் இதில் சொல்ல முடியுமா? அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் மோத வேண்டியதானே? தம்பி நீ ஆஃப்டர் போலீஸ் ட்ரைனிங்கு. நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியாளன். நீ இந்த ஊருக்குள்ளே தான் ஒட்டு பேப்பா உழவு வைப்ப. நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன். நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு. நீ செஞ்சு பாரு. மோதுவோம்னு ஆயிடுச்சுல, மோதுவோம். இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான். இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்க. 26க்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.